ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி டேஸ்டியான சுவையான மக்ரூனி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? குழந்தைங்க ரொம்பவும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த மக்ரூனி ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சுவையாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கொஞ்சமும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான மக்ரூனி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஹரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மக்ரூன் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு 1 கப் அளவுக்கு மக்ரூனி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வாஷ் பண்ணி மக்ரூனி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான். வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க. அடுத்து பழுத்த தக்காளியாக 1 தக்காளி, பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மக்ரூனி போட்டுக்கலாம். நீங்கள் சாதாரணமாக பாத்திரத்தில் பண்ணும்போது சுடு தண்ணியை வச்சுட்டு இந்த மக்ரூனியை போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு எண்ணெயை போட்டு நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக்கரில் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக மக்ரூனியை போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் மக்ரூனியை நல்லா வதக்கிட்டு பண்ணும்போது மக்ரூனி நல்லா உதிரியாக இருக்கும். கொஞ்சமும் பிசுப்பு தன்மை இல்லாமையே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பும் போட்டு நல்ல மசாலா வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி மக்ரூனியை இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மக்ரூனி சூப்பராக இருக்கும். அடுத்து 1 கப் அளவுக்கு மக்ரூனிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 1.5 கரெக்டாக இருக்கும். அதிகமான தண்ணி ஊற்றினீங்கன்னா மக்ரூனி ரொம்பவும் குழஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 3 விசில் விட்டுருங்க. இந்த மக்ரூனி ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இன்னொரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டு நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்லா முட்டை அடித்து வச்சதும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையையும் ஊற்றிக்கலாம். உடனே முட்டையை ஊற்றி கிளறி கொடுக்காதீங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு உதிரியாக அந்த முட்டை கிடைக்கும். இல்லைன்னா முட்டை ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சி போய் அப்படியே உதிரியாக கிடைக்காது. இந்த மாதிரி 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸாக முட்டை இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 விசில் விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல மக்ரூனி வெந்திருக்கு. பாருங்கள், குழஞ்சும் போகலை. நல்ல மக்ரூனி நல்ல வெந்தும் இருக்குது. இப்போது கடைசியாக முட்டையும் போட்டுக்கலாம். நீங்கள் வெஜிடேரியன் முட்டை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாலாம் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வெஜிடேரியனாக இருந்தால் முட்டை, சிக்கன் எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராகவே இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் போட்டு ஹை ஸ்பீடில் வச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. நல்ல சூப்பராக கமகமெண்ட்டு மக்ரூனி ரெடி. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களுக்கும் பிடிக்கும், சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் ஈஸியாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.